அந்த ஃபாரினர் கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அவனை அடிச்சு உண்மையை சொல்லுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது கூட அவன் பெருசா எதுவும் சொல்லல. ஆனா இவனுக்கும் வில்லிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. வில்லி மூலியமா தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவளை கவுக்குற மாதிரி அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே பழகி அவ வீட்டுக்குள்ள போய் அவளுக்கே தெரியாம ரூம்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது ஃபாரினர் வீட்டுல இருந்த அதே சிம்பிள் உள்ள நிறைய பொருட்கள் இவ வீட்லயும் இருக்கு. அவளும் இதுக்காக இங்க வந்திருக்காருங்கிற விஷயம் தெரியாம வெஸ்ட் சைட்ல எங்களுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்க. இவ தான் கண்டிப்பா எதையோ மறைக்கிறாங்கிற உண்மையை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. வீட்டுல அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப நடந்ததெல்லாம் அவர் நினைச்சு பாக்குறாரு. இந்த போட்டியில எப்படியாவது அவர் ஜெயிச்சிடணும்னு ஹீரோவும் ஆசைப்பட அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஃபைனல் ரவுண்டுக்கு ஹீரோயின், நாவல் ஹீரோயின், வில்லின்னு 3 பேரும் செலக்ட் ஆயிடுறாங்க. செகண்ட் லீடான ஹீரோ 2 இந்த போட்டியில நாவல் ஹீரோயினும் பார்ட்டிசிபேட் பண்றத பார்த்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசும்போது தன்னோட அப்பாக்காக மட்டும் தான் இந்த போட்டியில அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மத்தபடி வேற எந்த ஃபீலிங்ஸும் ஹீரோ மேல இல்ல. நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்ல இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், நாம அவங்கள லவ் பண்றோங்கிறத போய் சொல்லிடலான்னு அதை சொல்லதான் போறாரு.